முக்கிய செய்திகள். சட்டமன்ற நடவடிக்கைகளில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொள்ள தடை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவை நடவடிக்கைகளில் பங்கேற்பு. அரசு நிர்வாகம் வெளிப்படையாகவும் நேர்மையோடும் பொறுப்புணர்வோடும் இருக்க வேண்டும். பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சு. ப. சிதம்பரத்தின் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் தீர்ப்பு சிபிஐ சிறப்பு நீதிபதி இன்று அளிக்க உள்ளார். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும். பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய அரசுக்கு திமுக எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று கருப்பு சட்டை அணிந்து அவை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பால் விலை ஏற்றம், பேருந்து கட்டண உயர்வு ஆகிய பிரச்சினைகள் குறித்து தேமுதிக சட்டமன்ற கொறடா வி.சி. சந்திரகுமார் சட்டப்பேரவையில் பேசியபோது முதலமைச்சர் குறுக்கிட்டு தங்களால் தான் சட்டப்பேரவைக்கு தேமுதிக வந்தது என்ற பிரச்சனையை திசை திருப்பினார். இதனால் எழுந்த காரசார விவாதத்தில் அதிமுக அமைச்சர்கள் பலரும் கேப்டன் விஜயகாந்தை பார்த்து கையை நீட்டி பேசியதற்கு கேப்டன் விஜயகாந்த் ஆட்சேபித்தார். அதைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்தை 10 நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் அனைவரும் நேற்று கருப்பு சட்டை அணிந்து அவை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து குழுக்களின் அறிக்கை அளித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் பொது கணக்கு குழு தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் 2011-2012 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். பின்னர் 2012 ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்ட முன்வடிவு, 2012 ஆண்டு சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் ஆகியவை குறித்த சட்ட முன்வடிவு, தமிழக தேசிய சட்டப்பள்ளி முன்வடிவு உள்ளிட்ட பல சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கையை அவை ஏற்றுக்கொண்டது. தமிழக தேசிய சட்டப்பள்ளி அமைக்கப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிப்படி 5,000 10,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும், தமிழக பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக கட்டாயம் பயில வேண்டும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகள் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைகிறது. தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ளது. சுமார் 40 நாட்கள் நடைபெறும் அந்த கூட்டத்தொடரில் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒதுக்கப்படும் மானியம் மற்றும் அதன் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும். பின்னர் அவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படும். நாட்டில் உள்ள ஊழலை ஒழிப்பதற்கு மத்திய அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து மாநில தலைமை செயலாளர் மாநாடு தலைநகர் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் அரசு நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல எடுக்க வேண்டிய நடவடிக்கை மற்றும் நிர்வாக ரீதியான ஏற்பாடுகள் குறித்து விவரித்தார். அதேபோல் மாநில தலைமை செயலாளர்களின் நிர்வாகம் வெளிப்படையாகவும் பொறுப்புணர்வுடனும் நேர்மையோடும் மக்களுக்கு உதவும் வகையில் இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள ஊழலை ஒழிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசிய அவர் பொது நிர்வாகத்தில் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய அவசியம் மற்றும் ஊழலை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகள் தேவை என்றும் வலியுறுத்தினார். மத்திய அரசு நிர்வாகத்திற்கு லோக்பால் அமைப்பையும் லோக் ஆயுக்தாவையும் நியமிக்கும் மசோதா அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவு இல்லாததால் நிறைவேறாமல் உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் விரைவில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். Our government was committed to taking all legal and administrative measures to curb corruptions in public life. I had also said that we should make full use of advances in modern technology to improve the delivery of our public services system. We still have a long way to go in our efforts for ensuring transparency, accountability and probity in public life.
நாடு எதிர்நோக்கியுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து விரிவாக எடுத்துரைத்த அவர் இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தினார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ப. சிதம்பரத்திற்கும் தொடர்பு உண்டு என்று கூறி அவரை விசாரிக்க சுப்பிரமணியசாமி தாக்கல் செய்திருந்த வழக்கு மீதான தீர்ப்பு இன்று அளிக்கப்பட உள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு உண்டு என்று கூறி அவரையும் விசாரிக்க வேண்டும் என்று ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியசாமி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான தீர்ப்பு டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று வழங்கப்பட உள்ளது. இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான சுப்பிரமணியசாமி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு உண்டு என்பதற்காக முக்கிய ஆவணங்கள் சிலவற்றை சிபிஐ சிறப்பு நீதிபதி OP சைனியிடம் கொடுத்ததாக தெரிகிறது. ஏற்கனவே ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் குறித்து விசாரித்த நீதிபதிகள் 122 உரிமங்களை ரத்து செய்தனர். அப்போது ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ப. சிதம்பரத்தை விசாரிக்க வேண்டுமா என்பதை தனி நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ப. சிதம்பரத்தின் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளது. இந்த தீர்ப்பு எவ்வாறு இருக்கும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மத்திய அரசுக்கு திமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது. திமுகவின் பொதுக்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முக்கியமாக தமிழக அரசும் மின்கட்டண உயர்வு திட்டத்தை கைவிட வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தும் வகையில் மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி நியமனம் உத்தரவு வழங்க வேண்டும், தானே புயல் பாதிக்கப்பட்ட வழக்கில் நிவாரணப் பணிகளை உடனடியாக துரிதப்படுத்த வேண்டும், பால் விலை, பேருந்து கட்டண உயர்வுகளை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 24 கோரிக்கைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் மு.க. ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இலக்கிய அணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மு.க. அழகிரியின் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வீரபாண்டி ஆறுமுகம் திமுகவின் அடுத்த வாரிசாக ஆவதற்கு மு.க. ஸ்டாலின் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் பொதுக்குழுவில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பெரும்பாலான உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியுடனான உறவு தேவையில்லை என்று வலியுறுத்தி பேசியதாக தெரிகிறது. குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சினை, முல்லைப் பெரியாறு, கூடங்குளம் அணு உலை போன்ற பல விவகாரங்களில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு தங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தொடர்ந்து அக்கூட்டணியில் நீடித்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பலத்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதால் இந்த கூட்டணி தேவையில்லை என்று பொதுக்குழுவில் கூடியவர்கள் தெரிவித்தார்கள். பின்னர் பொதுக்குழு முடிந்ததும் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி, தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் இந்திய அரசு சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்றும், மறுக்கப்படும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரித்துள்ளார். மேலும் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடுகளை ராசாதான் ஒதுக்கியதாகவும், அதில் பிரதமர் மற்றும் ப. சிதம்பரத்திற்கு தொடர்பு இல்லை என்று கபில் சிபல் கூறியுள்ளது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். இதற்கு பதிலளித்துள்ள கருணாநிதி, கபில் சிபல் அவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தால் அது தவறான ஒன்று என்று தெரிவித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றையை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஒதுக்குவதற்கான நடவடிக்கையை தொடங்கிவிட்டதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. ராசா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது 2G அலைக்கற்றைக்கான உரிமத்தை சுமார் 122 நிறுவனங்களுக்கு வழங்கினார். இந்த ஒதுக்கீட்டில் நடந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடுகளை அடுத்து 122 தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் உரிமத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதையடுத்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2010ஆம் ஆண்டு வகுக்கப்பட்ட வழிகாட்டு விதிமுறைகளின்படி ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடுகளுக்கான உரிமங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து விரிவான விவரங்கள் ஆணையத்தின் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது போலவே 2G ஸ்பெக்ட்ரம் அலை வரிசைக்கான உரிமங்கள் வழங்கப்படும் என்றும், 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டுக்கான உரிமைகளை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஏலத்தின் மூலம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தொடங்கிவிட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
வலுவான லோக்பால் மசோதா அமல் செய்யப்பட்டிருந்தால் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ப சிதம்பரம் கட்டாயம் கைது செய்யப்பட்டிருப்பார் என்று அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். உடல்நலக் குறைவு காரணமாக கோர்கான் மருத்துவமனையில் இருந்து அண்ணா ஹசாரே மேல் சிகிச்சைக்காக பெங்களூரு வந்துள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டையே உலுக்கிய ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். மேலும் தாம் வலியுறுத்தியபடி வலுவான லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ப சிதம்பரம் நிச்சயம் சிறை சென்றிருப்பார் என்று அண்ணா ஹசாரே கருத்து தெரிவித்துள்ளார். न्यायालय के सामने हम क्या बोल सकते हैं? इस देश की सर्वोच्च व्यवस्था है वो न्याय व्यवस्था है, लेकिन हमें एक तो विश्वास है कि अगर जन लोकपाल का कानून आता तो आज चिदम्बरम जेल में होता. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் 2ஆம் கட்ட அமைப்பு தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் நேற்று நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் முதல் கட்ட அமைப்பு தேர்தல் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற்று முடிந்தது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தேமுதிகவின் 2ஆம் கட்ட அமைப்பு தேர்தல் இன்றும் நாளையும் நடைபெறும் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். அதற்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று தேமுதிக தலைமைக் கழகத்தில் நடைபெற்றது. இதில் தேர்தல் பொறுப்பாளர்களும் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். 2ஆம் கட்ட அமைப்பு தேர்தல் மாநகராட்சிகளில் 820 வட்டக்கழகத்திற்கும் 12,000க்கும் அதிகமான ஊராட்சி கழகத்திற்கும் நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகளில் அந்தந்த பகுதி தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முதுமலையில் மீண்டும் களை கட்டத் தொடங்கிய யானை சவாரி, சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. இரண்டு லட்சம் வளையல்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட சாமி சிலை, வளைகாப்பு திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான பெண்கள் குவிந்தனர். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.